சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ரேகா இருந்துட்டு சத்யாவை போயிட்டு ஆஃபீஸில் பார்க்குறாங்க. ரேகாவை பார்த்த உடனே சத்யா வந்து எந்திரிச்சு போய் நிற்கிறாரு. என்ன சத்யா, என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவே எனக்கு பழகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது ஆஃபீஸை பற்றியா இல்லை பர்சனலை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் ரேகா இருந்துட்டு பர்சனலை பற்றி தான் பேசணும், உடனடியாக கேபினுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் யார், என்னோட பயோடேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து கேட்கவும், நீங்கள் என் பாஸோட பொண்ணு, உங்கள் பேர் ரேகா, இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாமே கரெக்டு தான், ஆனால் உங்களுக்கு எங்கள் அம்மாவை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லையே தெரியாது, கேட்கணும்னு தோணும், வேண்டான்னு சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் அம்மா யார், உங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கேட்டுட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததா இதோ இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. சத்யா அதை பார்த்தோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சத்யா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, இது செட் ஆகாது ரேகா, தயவு செஞ்சு நீங்கள் என்ன மறந்துடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரேகா இருந்துட்டு, எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை நான் விடக்கூடாதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு மீனாவுக்கும் அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை தெரிஞ்ச உடனே எனக்கும் இதுதான் தோணுச்சு. ஆனால் அவங்களுக்காக நாம ஏன் பிரியணும், உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அக்கா மீனாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்களுடைய கேரக்டர், பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லி என் அம்மா கிட்ட நான் போய் சண்டை கூட போட்டேன். உங்கள் அக்கா இப்போ அந்த இடத்துல பூக்கடை வச்சுருக்காங்களே, அதுக்கும் என் அம்மா கிட்ட போயிட்டு சண்டை போட்டதுனால தான் அந்த கடை மீனுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சத்யாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறத விட முதல்ல உங்கள் அக்கா உங்கள் மாமா கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா யாருன்ற விஷயத்த சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்தால் கூட உங்கள் அக்காவும் உங்கள் மாமாவோ கண்டிப்பாக நம்ம கல்யாணத்தை நடத்தி விடுவாங்க அப்படின்ற மாதிரி ரேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்யாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கடுத்து தான் மீனாவை தேடிக்கிட்ட சங்கத்தை ஆளுங்க இருந்துட்டு வீட்டுக்கு வரங்க, விஜயா இருந்துட்டு சங்க தலைவியை பார்க்கணுமா, அப்படிலாம் யாரும் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வெளியே அனுப்புகிறாங்க. அந்த நேரம் பார்த்த அண்ணாமலை வந்தோடனே, சங்க தலைவி என்னோட மருமக தான் உள்ளதான் இருக்கா, நீங்கள் முதல்ல வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அவங்கள உள்ளே போயிட்டு உட்கார சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் விஜயா பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. வாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கடுத்து தான் எங்கள் ஏரியாவில் பூ வியாபாரமே பண்ண விட மாட்டேன்றாங்க. மாம்பழம் கேட்டு எங்களை ரொம்பவே தொல்லப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நாங்களே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சிட்ருக்கோம், அதையும் இப்படி அநியாயமாக பிடிங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அந்த கமிஷனர்கிட்ட பேசிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சிடும், நீங்கள் வழக்க போல கடையை ஓப்பன் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதுக்காக தானே நீங்கள் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியே விஜயா இருந்துட்டு மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சமையல் செய்யலையா, பல்லு விளக்குனதுலேருந்து இன்னும் ஒரு காஃபி கூட நான் குடிக்கவே இல்லை, உங்களுக்கு தேவை காஃபி தானே, நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன், என் தலைவி வேலை செய்ய விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே காஃபி போட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. மீனா இன்னும் என்ன பார்த்துட்ருக்க, அழுக்கு துணியெல்லாம் நிறைய இருக்குது, போய் வாஷிங் மிஷினில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அழுக்கு துணியை வாஷிங் மிஷினில் போடணும், அவ்வளோ தானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு, மீனா உன்னோட வேலையை நீ கரெக்டாக செய்ய, இவங்களாம் உன்னை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவையோ சரியான நேரத்தில் செய்கிறதுக்காக தான் நீ இதில் ஜெயிச்சு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்கக்கா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து 2 விஷயம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம். வந்த மாமியார் நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலையும் கட்டின புருஷன் நமக்கு துணையாக நமக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களே, அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. மீனாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்களாம் இப்படி பேசிட்டு போகிறதுக்கு காரணமே நீங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ஃபோன் பண்ணி ஷெட்டுக்கு வர சொல்கிறாரு. நம்ம மீனா கிட்ட இருந்துட்டு நம்ம முத்து இருந்துட்டு நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரேகாவும் சத்யாவும் கேட்க வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிற வழியில் சிந்தமணி வந்து பார்த்துடுறாங்க. இது அந்த மீனாவோட தம்பி தானே ரேகா, அப்படின்னா இவங்க ஆஃபீஸில் இவன் தான் வேலை பார்த்துட்ருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. மீனாவும் ஷெட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவும் ரேகாவும் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் மீனை வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம
மனோஜை பார்க்கறதுக்காக ஹனி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு போகிறாங்க. நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்காக வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் ஷோரூமை பார்த்துக்கணும், அவங்களையும் கூட்டிகிட்டு போகலாமே. இல்லை இங்கேயே நிறைய வேலை இருக்குது. ஆமாம், நீ வரும்போது எதில் வந்து கேப் புக் பண்ணி வந்தேன், எங்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே நம்ம காரில் ஒன்று பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. சரி ஓகே, நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே எல்லாருமே காரில் தனித்தனியாக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே ஷேர் ஆட்டோவில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, நம்ம ஷேர் ஆட்டோவில் போகலாமே அது அப்படின்ற மாதிரி அணி கேட்டதுனால நம்ம மனோஜ் இருந்துட்டு நம்ம சந்தோஷம் போய் ஆட்டோ பிடிக்க சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சிறுகள்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.